இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான், புடுங்குவான் புடுங்குவான். திமுக அதிமுக சீமான வந்து யாருமே அரசியல் சீமானோட கட்டவர் மயிருக்கு வருவானாடா விஜய். சினிமால துப்பாக்கி அவருடைய கால் மயிருக்கு விஜய் சரியா வருவாரா? நாம் இங்க கட்சிக்காரன் பேர் தற்கொலை, அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி, நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். மடக்கி ஊதி மடக்கி. சிஎம் சார் சைக்கோடா சைக்கோடா, ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு. மனைவியை இயக்குவது யாராமா? திமுகவா? என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? எனக்கு என்னமோ நாம் தமிழர் கட்சி உருப்படாம போறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சிலரால தானோ அப்படின்னு சொல்லி தோணுது. இத்தனை நாளா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தாக்கி பேசின்னு இருந்தாங்க. இப்போ டிவிகே வந்த உடனே விஜயை தாக்கி பேசுறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல பேசுறாங்க. ஆனா விஜய் என்னமோ இவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இவங்க லெஃப்ட் ஹேண்டுன்னு கூட சொல்ல முடியாது. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற அளவு கூட ஒருத்தே இல்லாத மாதிரி தான் அவர் இவங்களை டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க எதுக்கு தான் இன்னமும் இந்த மூச்சை பிடிச்சிட்டு கத்துறாங்க அப்படின்றது புரியல. இந்த மாதிரி செய்கைகள்லாம் தவிர்த்தாலே எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படி நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம ரோட்ல நாய் குலைச்சதுன்னா கண்டுக்காம போவோம், சரி இது கிட்ட போய் எதுக்கு நம்ம போயிட்டு தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. அந்த மாதிரி விஜய் குலைக்கிறதே ஆனா குலைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துடாதீங்க, ஏப்ரல் 23 மாற்றத்திற்கான அரசியல். உங்களோட ஓட்டு விசில் சின்னத்துக்கா அப்படின்றத பார்த்து போடுங்க.